சபரிமலை ஐயப்பன் வரலாறு என்பது சிவன் மற்றும் விஷ்ணுவின் மோகினி வடிவில் மகனாக ஐயப்பன் பிறந்து மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்து பந்தள அரச குடும்பத்தில் மணிகண்டனாக வளர்ந்து பின்னர் சபரிமலையில் தியானம் செய்த புனிதமான கதை. அவர் தர்மத்தின் காவலராகவும் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவராகவும் போற்றப்படுகிறார். சபரிமலை கோவில் இந்த ஐயப்பன் தியானம் செய்த இடமாக கருதப்படுகிறது. மேலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் இங்கு புனித பயணம் மேற்கொள்கின்றனர். ஐயப்பனின் பிறப்பு மற்றும் பிறப்புக்கான காரணம். தெய்வீக பிறப்பு. சிவபெருமானுக்கும் விஷ்ணுவின் மோகினி அவதாரத்திற்கும் பிறந்த மகனாக ஐயப்பன் கருதப்படுகிறார். இதனால் அவர் ஹரிஹரபுத்திரன் என்றும் அழைக்கப்படுகிறார். மகிஷி வதம். மகிஷாசுரனை துர்க்கை தேவி வதம் செய்தபின் அவனது சகோதரி மகிஷி பழிவாங்க முடிவு செய்தாள். தேவர்களின் துன்பத்தை போக்க ஐயப்பன் அவதாரம் எடுத்து மகிஷியை போரிட்டு வென்று அழுதா நதிக்கரையில் வீழ்த்தினார். மணிகண்டன் கதை. ஐயப்பன் பந்தள மன்னரின் அரண்மனையில் மணிகண்டன் என்ற பெயரில் வளர்ந்தார். மன்னரின் மகனாக இருந்தாலும் அவர் துறவற வாழ்க்கை மேற்கொண்டாள். மகிஷியை வதம் செய்த பிறகு ஐயப்பன் சபரிமலையில் தியானத்தில் அமர்ந்தார். அதுவே கோவில் உருவான இடமாக கருதப்படுகிறது. சபரிமலையின் முக்கியத்துவம். சபரிமலை 18 மலைகளுக்கு நடுவில் அமைந்துள்ள ஒரு புனித தலமாகும். இங்குள்ள ஐயப்பன் சிலை 1950களில் தீவிபத்திற்கு பிறகு மறு நிர்மாணம் செய்யப்பட்டு பஞ்சலோகத்தால் உருவாக்கப்பட்டது. ஐயப்பனின் பிற பெயர்கள். ஐயப்பன், பூதநாதன், தர்மசாஸ்தா, ஆரியநாதன், ஹரிஹரபுத்திரன் போன்ற பல பெயர்களால் அறியப்படுகிறார். பக்தர்களின் வழிபாடு. ஐயப்பனின் கதை தர்மம், பக்தி மற்றும் சரியான வாழ்க்கை முறையை குறிக்கிறது. இது உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது.